மனோஜ் பாரதி ராஜா இறந்த அந்த துக்கத்தை தாங்க முடியாம இன்னைக்கு ஒரு தகப்பனா அதை தாங்கிக்கவும் முடியாம இன்னைக்கு அவர் போன இடத்துக்கே பாரதி ராஜா இயற்கை எழுதியிருக்காரு. இந்த விஷயம்தான் இன்னைக்கு திரைத்துறை வட்டாரத்துல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் கிடையாது, மனோஜ் பாரதி ராஜா இறந்து ஒரு வருடங்கள்ல அவருடைய உடல்நிலை ரொம்பவும் மோசமாயி இன்னைக்கு கவலைக்கிடமா ஆகிற நிலைமையில நல்லா இருந்தவர் திடீர்னு இறந்துட்டாரு. சிகிச்சை பலமின்றி இறந்தா கூட பரவாயில்ல, ஆனா நல்லா இருந்தவர் மகனுடைய அந்த தாளாத துயரத்துல இருந்து எங்களால் அவர் வெளியில கொண்டு வர முடியல. ஆனா அவர் நினைச்சிருந்தா வெளியில வந்திருக்கலாம். ஆனா அவரு தன்னுடைய மகன்கிட்டயே போகணும்னு நினைச்சிட்டாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி அவருடைய உறவினர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில தன்னுடைய மருமகள் கிட்ட அவர் பேசின சில விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா இருக்கு. அது என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனோஜ் பாரதி ராஜா திடீர்னு இறந்தது அவங்களுடைய மொத்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவியான நந்தனா இன்னமும் மேரேஜ் பண்ணிக்காக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகனோட இறப்பை தாங்க முடியாம பாரதி ராஜா என்ன செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மருமகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அறிவுறுத்திருக்காராம். அது மட்டும் கிடையாது, அவன் இருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும். ஒரு தடவை கூட அவர் இல்லாத குறையா அவங்க நினைச்சு பார்க்கக்கூடாது. மருமகளா இருக்கட்டும், இல்ல பேர குழந்தைகளா இருக்கட்டும், எனக்கு மனோஜ் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மருமகள் கிட்ட குழந்தைங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எந்த டைம்ல கூட நீ என்னை கூப்பிடலாம், அதுக்கு நீ தயங்கவே வேணாம், நீ என்ன ஒரு அப்பா மாதிரி நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மனோஜ் இருந்ததுக்கு அப்புறமேலு அவருடைய மனைவிக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆனா நாள் போக போக மனோஜ் பாரதி ராஜாவோட இறப்பை அவரால் தாங்கிக்க முடியல. கங்கை அமரன், ராதிகா சரத்குமார், அது மட்டும் இல்லாம அவரு இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய ஹீரோயின்ஸ் அவரை மீட் பண்ணி அடிக்கடி பழைய விஷயங்களை நினைவூட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க போன அப்புறம் கூட ஒரு தனியா ஒரு அறையில எதுவும் சாப்பிடாம வெறிச்சு அந்த ஒரு செவுத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாராம். நாள் போக போக மகனோட நினைவு அப்படிங்கிறது அவரை ஆட்கொள்ள ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல அவரால் அதுல இருந்து மீண்டு வர முடியாம அவரு தனிமையிலேயே போயிட்டாரு. யாரை பத்தியும் சிந்திக்கிறது இல்லை, எதை பத்தியும் கேட்கறது இல்லை, ஒழுங்கா சாப்பிடுறதும் இல்லை. அது மட்டும் இல்லாம மகளா இருக்கட்டும், மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணி தோத்து போயிருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க எல்லாமே அவரை விட்டுட்டு நகர்ந்துற ரொம்பவும் தனிமையில இருந்து இன்னைக்கு மகன் போன இடத்துக்கே அவரும் போயிருக்காரு. ஆனாலும் தன்னுடைய மருமகள் கிட்ட உனக்கு எந்த விஷயம்னாலும் என்கிட்ட எப்போ வேணாலும் நீ தயங்காம கேட்கலாம். மனோஜ் இந்த இடத்துல நான் இருந்து ஒரு அப்பாவா உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் செய்யறேன். ஒரு நிமிஷம் கூட மனோஜ் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை உன் மனசுல வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மருமகளுக்கு ஆறுதலா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு.